நடுக்கடலில் சுழல்காற்றில் சிக்கி மரணத்தின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனையும் இளவரசர் அருண்மொழிவர்மனையும் அலைகள் எங்கே கொண்டு செல்லப் போகின்றன என்ற பதைபதைப்புடனேயே அடுத்த பாகத்திற்குள் நுழைகிறோம். வாருங்கள், மர்மங்களும் சதிகளும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த பொன்னியின் செல்வனின் மூன்றாவது பாகமான கொலை வாழ் பகுதிக்குள் பயணிப்போம். அத்தியாயம் 1. இருள் கிழித்த வெளிச்சம். ஒரு அதிசய மீட்பு. ராட்சச அலைகளும் பேய் மழையும் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு. உடைந்த கப்பலின் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு வந்தியத்தேவனும் அருண்மொழிவர்மனும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இளவரசரின் உடலில் சக்தி குறைகிறது. அவர் நினைவிழந்து கடலுக்குள் மூழ்கப் போகும் அந்த பயங்கரமான தருணம். திடீரென அந்த காரிருளில் ஒரு சிறிய படகு வருகிறது. அதில் 2 பெண்கள். ஒருத்தி நமக்கு ஏற்கெனவே அறிமுகமான சமுத்திரகுமாரி பூங்குழலி. இன்னொருத்தி நரைத்த முடியும் சுருங்கிய முகமும் கொண்ட ஒரு மர்மமான வயதான பெண். அவள் வேறு யாருமல்ல, காட்டில் வாழும் மந்தாகினி தேவி. இவளைப் பற்றி பலருக்கும் தெரியாது. இவள் பேச முடியாத ஒரு ஊமை ராணி. சரியான நேரத்தில் பூங்குழலியும் ஊமை ராணியும் கடலில் குதித்து இருவரையும் மீட்டு படகில் ஏற்றுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அருண்மொழிவர்மன் சிறு வயதில் காவிரி ஆற்றில் பொன்னி நதியில் தவறி விழுந்தபோதும் இதே ஊமை ராணி தான் அவனை தண்ணீரில் இருந்து தூக்கி காப்பாற்றினாள். அதனால் தான் அவருக்கு பொன்னியின் செல்வன் என்ற பெயரே வந்தது. மீண்டும் ஒருமுறை அவளே வந்து இளவரசரை காப்பாற்றுகிறாள். அத்தியாயம் 2. நாகப்பட்டின பயணம். மர்ம காய்ச்சல். கடலில் தப்பிய அருண்மொழிவர்மனுக்கு ஒரு புதிய ஆபத்து வருகிறது. கடலில் தத்தளித்ததாலும் புயலின் குளிர்ச்சியாலும் அவருக்கு பயங்கரமான சுரம் காய்ச்சல் வருகிறது. இளவரசர் பிதற்றத் தொடங்குகிறார். அவரை இப்படியே விட்டுவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த பூங்குழலியும் வந்தியத்தேவனும் அவரை இரகசியமாக தமிழக கடற்கரைக்கு கொண்டு வருகிறார்கள். சோழ நாட்டில் புத்த மதம் தழைத்தோங்கிய இடமான நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விஹாரத்திற்கு புத்தர் கோவில் இளவரசரை கொண்டு செல்கிறார்கள். அங்குள்ள புத்த பிட்சுக்களுக்கு இளவரசர் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் உண்டு. அவர்கள் இளவரசரை ஒரு இரகசிய பாதாள அறையில் வைத்து மூலிகைகளை கொண்டு தீவிரமாக சிகிச்சை அளிக்கிறார்கள். அத்தியாயம் 3. காட்டுத்தீயாய் பரவிய மரணச் செய்தி. இங்கு இளவரசர் உயிருக்கு போராடி கொண்டிருக்க சோழ நாடெங்கும் ஒரு பயங்கரமான வதந்தி பரவுகிறது. பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பல் புயலில் சிக்கி மூழ்கிவிட்டது. சோழ நாட்டு மக்களின் குலக்கொழுந்து ஈழத்து சிங்கம் பொன்னியின் செல்வன் கடலில் மூழ்கி இறந்துவிட்டார் என்ற செய்தி இடி போல இறங்குகிறது. இந்த செய்தியை கேட்ட சோழ மக்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஊரெங்கும் அழுகுரல் கேட்கிறது. முதிய சக்கரவர்த்தி சுந்தர சோழர் துக்கத்தில் சரிந்து விழுகிறார். இளவரசி குந்தவை நம்ப முடியாமல் உறைந்து போகிறாள். பழுவேட்டரையர்கள் மீது மக்கள் கடும் கோபம் கொள்கிறார்கள். அத்தியாயம் 4. கரிகாலனின் கர்ஜனை. காஞ்சியில் ஒரு எரிமலை. தன் அருமை தம்பி அருண்மொழிவர்மன் கடலில் இறந்துவிட்டான் என்ற செய்தி காஞ்சியில் இருக்கும் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலனை எட்டுகிறது. ஒரு எரிமலை வெடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி வெடித்துச் சிதறுகிறான் கரிகாலன். அவனது கோபம் எல்லை மீறுகிறது. என் தம்பியை கொன்றது அந்த பழுவேட்டரையர்களும் நந்தினியும் தான். அவர்களை வேரோடு அழிக்கிறேன் என்று சபதம் செய்து ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு தஞ்சாவூரை நோக்கி புறப்படுகிறான். கரிகாலனின் இந்த முடிவு அவனது உயிருக்கே உலை வைக்க காத்திருக்கும் ஒரு சதி வலை என்பதை அவன் அறியவில்லை. நந்தினி வீசிய வலையில் கரிகாலன் சிக்கப் போகிறான். அத்தியாயம் 5. பாண்டிய ஆபத்துதவிகளின் கொலை வாழ். இதே நேரத்தில் காடுகளுக்குள் சில மர்ம உருவங்கள் கூடுகின்றன. அவர்கள் ரவிதாசன், சோமன் சாம்பவன் உள்ளிட்ட பாண்டிய ஆபத்துதவிகள். வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொன்றதற்கு பழிவாங்க துடிக்கும் கொலைகாரர்கள் அவர்கள். நந்தினியின் இரகசிய கட்டளைப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள். சுந்தர சோழர், ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன் ஆகிய மூவரையும் கொன்று சோழ வம்சத்தையே அழிக்க அவர்கள் தங்களின் கொலை வாளை தீட்டுகிறார்கள். இளவரசர் அருண்மொழிவர்மன் உயிருடன் நாகப்பட்டினத்தில் இருக்கும் இரகசியத்தை இளவரசி குந்தவைக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் தெரிவிப்பதற்காக வந்தியத்தேவன் மீண்டும் தன் உயிரை பணயம் வைத்து புறப்படுகிறான். பாண்டிய ஆபத்துதவிகளின் கண்களில் மண்ணை தூவி பழுவேட்டரையர்களின் ஒற்றர்களிடம் சிக்காமல் அவன் செல்ல வேண்டும். மூன்றாவது பாகமான கொலை வாழ் இப்படியாக ஒரு பெரும் அரசியல் போருக்கான களத்தை அமைத்து முடிகிறது. சோழ தேசம் ஒரு மாபெரும் இருண்ட சதிக்குள் சிக்கித் தவிப்பதையும் அதை மீட்க சில வீர நெஞ்சங்கள் போராடுவதையும் கல்கி தனது எழுத்துக்களால் வடித்தெடுத்திருப்பார்.